ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பு பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்வேர் ஷாப்பில் இன்னும் லாபம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு டீட்டெயில் எக்ஸ்பென்ஸோட எனக்கு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த ஹார்ட்வேர் ஷாப்பை பழைய பிஸ்னஸ் தான், ஓல்டு பிஸ்னஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இன்னும் சரியா நடத்துனா நல்ல இன்கம் தரும் பிஸ்னஸ் இது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிட்டிலையும் டவுன்லேயும் நம்ம வந்து ஆரம்பித்தா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், இதில் நம்ம பண்ண போகிற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்ன, ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்ன அவுட்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே சேல்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்மால் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு மாதம் வந்து ரஃப்லி வந்து நம்மளுக்கு வந்து ஷாப் ரெண்ட் ஒரு 20,000, ஒரு ஹெல்ப்பர் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதுக்கு 15,000, ஒரு எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5,000, பில்லிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2,000, ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 5,000 வேணும், மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறதுக்கு, மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு 5,000 தேவைப்படும். அப்புறம் டீ, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ், ஏதாவது கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3,000. ஸோ டேமேஜு, வேறு ஏதாவது பிரேக் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம வந்து அதுக்கு ஒரு போட்டோமா ஒரு 3,000. ஸோ டோட்டலாக ஒரு இஎம்ஐ நம்ம மந்த்லி ஒரு இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா வாங்கியிருக்கிற கேபிட்டலுக்கு அது ஒரு 10,000. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 63,000, 63,000 மாத செலவு கண்டிப்பாக இதுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஷாப்பில் ப்ராப்பரான சேல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து 63,000 பேர்ன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு கேபிட்டல் போடணும். அந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாப்புக்கு அட்வான்ஸ் கொடுப்போம். ஒரு 50,000லேருந்து 2 லேக் வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரேக்கு, செல்ஃப்ஸு இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டாக்ஸு. ஸோ ரேக்கு, செல்ஃப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 லேக்லேருந்து 3 லேக் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதே போல் இனிஷியல் ஸ்டாக்குக்கு மினிமம் 3 லேக்லேருந்து மேக்ஸிமம் 8 லேக் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் இருந்தே இருக்கணும். ஸோ பில்லிங், பிசி இதற்கெல்லாம் நம்ம இனிஷியலாக ஒரு செட்டப்புக்கு ஒரு 20,000லேருந்து 50,000 வரைக்கும் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி கடைக்கு போர்டு வைக்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 50,000 கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இனிஷியலாக வந்து நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 50,000 இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 லேக்லேருந்து 15 லேக் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஸுக்கு ஸ்மால்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப் வரைக்கும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேபிட்டல், ஒரு இனிஷியல் ஸ்டாக்கை வந்து நம்ம ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸில் ஸ்டாக்கு தான் மிகப்பெரிய கிங்கு. செல்ஃப் எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் மறுபடியும் திரும்ப வரமாட்டான். அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இனிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஒரு லோ சேல்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெர் மந்த்லி நமக்கு வந்து ஒரு 5 லேக்குக்கு நம்மளுக்கு சேல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு 5 லேக் சேல் ஆகுது. அதில் வந்து ஒரு 15% நம்மளுக்கு ஒரு மார்ஜின், ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா கூட அந்த ப்ராஃபிட்டில் 63,000 மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 12,000 தான் அதுலேருந்து கிடைக்குது. ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாக தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்டை பொறுத்து தான் நமக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு லோ சேல்ஸ் இருக்கிறப்ப. இதே சப்போஸ் நம்மளுக்கு வந்து
ஒரு நல்ல ஹை சேல்ஸ், ஒரு நல்ல குட் சேல்ஸ் இருக்குது அப்படின்னா, மந்த்லி நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஒரு 8 லேக்குக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு 15% அதுல ஆவரேஜ் மார்ஜின் நம்மளுக்கு கிடைச்சா கூட, ஒரு 1,20,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா வரும். ஸோ அதுல மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 63,000 போச்சுன்னா, நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து 57,000 வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் சேல்ஸ் நடக்கிறப்போ. இப்போ நம்ம இந்த ஷாப்பை வந்து சிட்டி சைடு ப்ளஸ் ரூரல் சைடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ரெண்ட். ஸோ இப்போ சிட்டி சைடில் நமக்கு எப்பயுமே ஜென்ரலாக ரெண்ட் ஹையாக இருக்கும், ரூரல் சைடு லோவாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹை குவான்டிட்டியில் வாங்குவாங்க சிட்டி சைடு, பட் ரூரல் சைடில் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு தான் வாங்குவாங்க. காம்படிஷன் சிட்டி சைடு நிறைய காம்படிஷன் இருக்கும், நிறைய உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க, நிறைய காம்படேட் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் ரூரல் சைடு உங்களுக்கு காம்படிஷனுக்கு அந்த அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. growth ஸ்பீடுன்னு பார்க்குற அளவு நம்ம சிட்டியில் பயங்கர ஹையாக இருக்கும். உங்களுக்கு ரூரல் சைடு கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சைடு கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு ரூரல் சைடு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. லாயல் கஸ்டமர், லாயல்ட்டி கஸ்டமர் வந்து உங்களுக்கு சிட்டி சைடு நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதனால கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஆனால் டவுன் சைடு, ரூரல் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஷாப்புக்கு தான் அவங்க மறுபடியும் ரிப்பீட்டடாக வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இதில் ப்ரோஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் டாப் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சு தான் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹை சேல்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, பெயிண்டர்ஸு, கான்ட்ராக்டர், பில்டர்ஸ், இந்த நெட்வொர்க்கை நம்ம கண்டிப்பாக பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ரிப்பீட்டட் ப்ராஃபிட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சேல் ஆகாத ஸ்டாக்கை நிறையா வாங்கி வைப்போம். ஸோ அப்படி வாங்கி வைக்கிறது மூலியமா நம்மளோட மணி வந்து பிளாக் ஆயிரும். இதே போல் நிறைய கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நம்ம ஒரு வித்தின் அ மந்த்துக்குள்ளார ரிட்டர்ன் பண்ணாமல் நம்ம நிறைய கடன் கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பரான உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் வந்து ரேஞ்சு தெரியலனாலும் உங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ப்ராப்பரான இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணி என்னென்ன நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணும். ஏதாவது மிஸ் ஆன ஐட்டம்னா நோட் பண்ணி அதை மறுபடி ரீஃபில் பண்ணணும். அதே போல் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு வெல்கமிங் இல்லாமல், ஒரு கஸ்டமர் கிட்ட ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாமல், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நீங்கள் மூவ் பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமரை லாஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபைனல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி நீட் பிஸ்னஸ், அதாவது இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு கிரெடிட் ரிஸ்க் வந்து இருக்கு. ஏன்னா அவங்க அந்த பர்டிகுலர் டைம்ல நம்மளுக்கு அதை மணியை வந்து நம்மளுக்கு ரீபே பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் டிமாண்ட்ல கண்டிப்பாக காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ அதே போல் நம்ம கொடுக்குற அந்த மார்ஜினும் ரொம்ப முக்கியம். இந்த மார்ஜினில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதை பொறுத்து தான், அந்த மார்ஜினை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெரிய ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல், கிரெடிட் ரிஸ்க்கு, காம்படிஷனு, மார்ஜின், சேல்ஸ் எல்லாம் ப்ராப்பரான இதில் வைக்கணும். அதே போல் ஹார்ட்வேர் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாசி பிஸ்னஸ் கிடையாது, லக்ஸரி பிஸ்னஸும் கிடையாது. ஆனால் கேஷ் ஃப்ளோ வந்து நிறையா நடக்கும். ஸோ ஸ்மார்ட் ஓனர் கரெக்டாக மணியை ஹேண்டில் பண்ணனா ஒரு ஃபேமிலியை இயர் ஃபுல்லாக கேரி பண்ணுற பிஸ்னஸ் இது. ஸோ பிக் சேல்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாதீங்க, நெட் ப்ராஃபிட் தான் இதில் உண்மை. இந்த மாதிரி இன்னும் பிஸ்னஸ் ரியாலிட்டிஸ் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீடுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் நிறையா நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.